துபாய் கவர்மெண்ட் வச்சாங்க பாரு ஆப்பு. ஸோ எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய இலங்கையிலேருந்து துபாய்க்கு வாரத்துக்கு இருக்கிறவங்களுக்கும், துபாயிலேயே நீங்கள் ஆல்ரெடி இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து நீங்கள் என்ட்ரி ஆகிருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், துபாய் அரசு வந்துட்டு இப்போ புதிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்துட்டாங்க. முதல்ல நீங்கள் இலங்கையிலேருந்தே நீங்கள் ஒரு வேலை விஷயமா நீங்கள் இங்கே வாரதாக இருக்கட்டும், அப்படி இல்லை நீங்கள் இங்கே வந்துட்டு நீங்கள் வேலை தேடுறவங்களா இருக்கட்டும், உங்கள் எல்லாருக்குமே இப்போ கம்பல்சரி வந்து பார்த்துச்சுன்னா இங்கேயே போலீஸ் கிளியரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இங்கே அலௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன காரணம் பார்த்துச்சுன்னா, பல சர்வதேச குற்றவாளிகள் வந்துட்டு இளைஞர்கள், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இளைஞர்கள் பல சர்வதேச குற்றவாளிகளாக அடையாளம் காணப்படக்கூடிய நபர்கள் வந்து பார்த்துச்சுன்னா, பல நபர்கள் இங்கே துபாய்க்குள் என்ட்ரி ஆகுவதாகவும், அந்த குற்றங்கள்லேருந்து அந்த குற்றவாளிகளை தடுப்பதற்கான பல முயற்சிகளுக்காகத்தான் இந்த துபாய் அரசு இந்த புதிய சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. போலீஸ் கிளியரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே நீங்கள் இலங்கையில் இந்த முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ் பர் லேபர் லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூல்ஸ் ஒன்று இருந்தது. நீங்கள் இதே ஒரு வேலை விஷயமா நீங்கள் வாரவீங்களா இருந்தீங்கன்னு சொன்னால் உடனடியாக வந்து என்ன செய்யணும், ஒரு வீசா கிடச்சிருச்சுன்னா உடனடி ஃப்ளைட் டிக்கெட் போட்டாச்சு நீங்கள் எமர்ஜென்சியாக கூட நீங்கள் வந்துடலாம். மெடிக்கல் கூட கம்பல்சரி கிடையாது, போலீஸ் கிளியரன்ஸ் கூட கம்பல்சரி கிடையாது. ஏன்னா உங்களால் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ பீரோ காட்டியாச்சு வந்தாச்சு, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்துட்டு புதிய சட்டங்கள் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி நீங்கள் துபாய் வீசா கிடச்சிதுன்னா உங்கள் எல்லாருக்குமே என்ன மெயினான விஷயம், துபாய் வீசா கிடச்சதுக்கப்புறம் போலீஸ் கிளியரன்ஸ் வேணும். அதே மாதிரி ஸ்ரீலங்கனுடைய மெடிக்கல் வேணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாரின் மினிஸ்ட்ரியில் பார்த்து சர்டிஃபை பண்ணணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் இப்போதைக்கு ட்ராவல் பண்ண முடியும். அது ஸ்பெசிஃபிக்காக இலங்கையிலேருந்து இப்போ புதுசாக வந்து துபாய்க்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகிறதுக்கு இருக்கக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா, உடனடியாக உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய போலீஸ் நிலையங்களில் போயிட்டு போலீஸ் கிளியரன்ஸ் ஒன்று எடுத்துக்கிட்டு கையோட வாரது நல்லது. அதே இல்லை நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் துபாய்க்குள்ளே இருக்கீங்கன்னு சொன்னால், இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல்லி அவைலபிளான போலீஸ் ஆப் மூலமாக நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஏன்னா இப்போ பல பேர் வந்துட்டு இப்போ அள்ளு விட்டுருக்கும். என்ன காரணம்னா, பல பேருக்கு குற்ற பின்னணிகள் இருப்பீங்க, கேஸ் இருக்கும். இந்த கேஸ் இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுறது இந்த மூமெண்ட்டில் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் தான். அது ஒரு விதத்துக்கு நல்ல ஒரு விஷயம். ஏன்னா பல குற்றவாளிகளை இங்கே உள்ளே விட்டு, இங்கே குற்றவாளிகள் எல்லாம் அங்கே விட்டு, கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அங்கே இங்கே சுற்றி மாற்றி அலைஞ்சி திரிஞ்சு இந்த விசிட் விசாவில் வந்துக்கிட்டு இந்த சீரழிஞ்சு திரிகிற இந்த பல கேசஸை பார்க்குறத விட, ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு மக்கள் வந்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல பாதுகாப்பான ஒரு சூழலில் வந்துட்டு அமைகிறதுக்கு இங்கே அரசுகள் வந்துட்டு உதவி செய்து, அது ஒரு ஆரம்ப கட்ட ஒரு நிலையாக வந்து தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. எத்தனையோ குழந்தைகள், எத்தனையோ பெண்கள் இன்னமும் வேலைகள் கிடைக்காம வந்து கஷ்டப்பட்டு சீரழிஞ்சிட்டு இருக்கிறதே நம்ம கண்ணோட பார்க்குறோம். எத்தனையோ பேர் நம்மளை காப்பாற்ற முடியும்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ அவங்களுடைய விதி அவ்வளோதான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதான். கடவுள் தான் காப்பாற்றணும், அத்தனை பேருமே இறைவன் தான் காப்பாற்றணும். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். துபாய்க்குள்ளே இனிமேல் புதுசாக யாராவது நீங்கள் விசிட் வீசாவில் வேலை தேடி வரதுக்குரிய நோக்கத்தில் நீங்கள் வாரவங்களாக இருந்தால் கண்டிப்பாக போலீஸ் கிளியரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பை பை, டேக் கேர், லவ் யூ.